வணக்கம் நண்பர்களே. ஒரு குளத்தை நினைத்து பாருங்கள். அதில் தண்ணீர் அமைதியாக இருக்கிறது. ஆனால் திடீரென்று தண்ணீருக்கு கீழே இருந்து குமிழ்கள் மேலே வர ஆரம்பிக்கிறது. 1, 2, 3. கொஞ்சம் நேரத்தில் குளத்தின் பல பகுதிகளிலிருந்தும் குமிழ்கள். இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அங்கே இருப்பவர்கள் கைதட்டும் போது குமிழ்களின் வேகம் அதிகரிப்பதாக கோவா சுற்றுலாத்துறை குறிப்பிடுகிறது. இது உண்மையிலேயே ஒரு மர்மமா, கடவுளின் சக்தியா அல்லது பூமிக்குள் நடக்கும் ஒரு இயற்கை நிகழ்வா? இன்று இந்த வித்தியாசமான குளத்தின் பின்னால் இருக்கும் கதையை பார்க்கலாம். இந்த இடம் எங்கே இருக்கிறது? இந்த வித்தியாசமான இடம் கோவாவின் தெற்கு பகுதியில் உள்ள நெட்ரவலி என்ற கிராமத்தில் இருக்கிறது. இதன் பெயர் புத்புத்யாஞ்சி தாலி. உள்ளூர் மொழியில் இதை குமிழ்களின் குளம் என்ற பொருளில் அழைக்கிறார்கள். இது சாதாரண சுற்றுலா குளம் கிடையாது. அருகிலேயே கோபிநாத் டெம்பிள் அமைந்திருக்கிறது. இந்த குளம் அந்த கோயிலுடன் தொடர்புடைய புனிதமான நீர்நிலையாக கருதப்படுகிறது. குளத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தால் சில நிமிடங்களுக்கு பிறகு தண்ணீரின் அடிப்பகுதியில் இருந்து சிறிய குமிழ்கள் மேலே வர தொடங்கும். அவை மேற்பரப்பை அடைந்ததும் ஒன்றோடொன்று சேர்ந்து வட்ட வடிவ அலைகளை உருவாக்குகின்றன. அதன் பிறகு அந்த அலைகள் உடைந்து மறைந்து விடுகின்றன. மீண்டும் வேறு இடத்தில் குமிழ்கள், மீண்டும் அலைகள், மீண்டும் குமிழ்கள். கோவா அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கத்தின்படி இந்த நிகழ்வு குளத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து காணப்படுகிறது. கைதட்டினால் ஏன் குமிழ்கள் அதிகரிக்கிறது? இதுதான் இந்த கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. கோவா டூரிசம் கூறுவதன்படி சில ஒலிகளுக்கு குமிழ்கள் பதிலளிப்பது போலவும் கைதட்டும் போது அவை வேகமாக மேலே வருவது போலவும் காணப்படுகிறது. இதனால் பலருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. குளம் உண்மையிலேயே சத்தத்திற்கு பதில் சொல்கிறதா? அதை உறுதியாக அப்படி சொல்ல முடியாது. ஒலி ஏற்படுத்தும் அதிர்வு, நீரின் மேற்பரப்பு இயக்கம் அல்லது ஏற்கனவே மேலே வர தயாராக இருக்கும் குமிழ்களின் வெளியேற்றம் போன்ற இயற்கை காரணிகள் இதற்கு பங்கு வகிக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு ஒரே ஒரு உறுதியான அறிவியல் காரணம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. அறிவியல் என்ன சொல்கிறது? இங்கேதான் கதை இன்னும் சுவாரஸ்யமாகிறது. கோவா அரசின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இந்த குமிழ்களுக்கு பல கோட்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, மீதேன் அல்லது லைம்ஸ்டோன் தொடர்பான காரணங்கள் இருக்கலாம் என்ற சாத்தியங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது நாம் மேலே பார்த்து கொண்டிருப்பது ஒரு சாதாரண குமிழி போல இருந்தாலும் அதன் பின்னால் நிலத்தடி நீர் மற்றும் புவியியல் அமைப்பு தொடர்பான செயல்முறைகள் இருக்கலாம். இது ஒரு புனித இடமா? ஆம், இந்த குளம் அருகிலுள்ள கோபிநாத் டெம்பிளுடன் தொடர்புடைய புனித நீர்நிலையாக கருதப்படுகிறது. உள்ளூர் வரலாற்றின்படி இந்த குளத்தின் கட்டுமானம் ஷிலஹாரா காலத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. பின்னர் கடம்ப மன்னர் ஜெயகேஷ் இதை புதுப்பித்ததாக உள்ளூர் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் இந்த இடம் வரலாறு, மத நம்பிக்கை, இயற்கை இந்த மூன்றும் ஒன்றாக கலந்திருக்கும் இடமாக கருதப்படுகிறது. இது கடவுளின் அதிசயமா? சில உள்ளூர் மக்கள் இந்த குமிழ்களை தெய்வீக நிகழ்வாக பார்க்கிறார்கள். வேறு சிலர் ஒளி காரணமாக குமிழ்கள் அதிகரிப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் அறிவியல் பார்வையில் ஒரு நிகழ்வை முழுமையாக புரிந்து கொள்ள அதன் காரணத்தை அளவிட்டு ஆய்வு செய்ய வேண்டும். அதனால் இது அதிசயம் என்றும் இது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வாயுவின் காரணம் என்றும் ஆதாரம் இல்லாமல் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த குளத்தின் குமிழ்கள் வெறும் ஒரு இடத்தில் மட்டும் வருவதில்லை. கோவா அரசின் விளக்கப்படி குளத்தின் பல பகுதிகளில் இருந்து தொடர்ந்து குமிழ்கள் தோன்றி மேற்பரப்பில் ஒரு ஒழுங்கான கான்சென்ட்ரேட் பேட்டர்ன் உருவாகுகின்றன. அதனால்தான் இதை பார்ப்பவர்களுக்கு தண்ணீருக்குள் யாரோ கீழிருந்து இயக்குவது போல தோன்றுகிறது. இந்த குமிழ்கள் எங்கிருந்து வருகின்றன? இதுவரை கிடைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்களை வைத்து பார்த்தால் இது ஒரு உண்மையான இயற்கை நிகழ்வு. ஆனால் அதன் பின்னால் இருக்கும் துல்லியமான மெக்கானிசம் பற்றி பல கோட்பாடுகள் உள்ளன. இதற்கு பின்னால் நிலத்தடி நீர், வாயுக்கள் அல்லது புவியியல் அமைப்பு காரணமாக இருக்கலாம். முழுமையான காரணம் உறுதி செய்யப்படவில்லை. ஒரு பக்கம் பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை சுமந்து நிற்கும் ஒரு புனிதமான இடம், மறுபக்கம் இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் இயற்கையின் ஒரு விசித்திரமான நிகழ்வு. தண்ணீருக்குள் இருந்து வரும் குமிழ்கள், இவற்றை சுற்றியுள்ள நம்பிக்கைகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல், இவை எல்லாம் சேர்ந்து புத்புத்யாஞ்சி தாலியை கோவாவின் மிகவும் சுவாரஸ்யமான இயற்கை மர்மங்களில் ஒன்றாக மாற்றுகிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு குளத்தை பார்க்கும்போது அதன் மேற்பரப்பை மட்டும் பார்க்காதீர்கள். அதன் அடியில் என்ன நடக்கிறது என்பதுதான் உண்மையான கதை. இப்படிப்பட்ட உண்மையான மர்மங்களையும் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.